கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள், அதை பிரதிபலிப்பார்கள். அவைகளை காணும் போது இந்த மனிதர்கள் சுற்றி இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மற்ற மனிதர்கள் பயப்படுவார்கள். தேவன் அவர்களோடு இருக்கிறார், ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்று பயப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகையினாலே நாம ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவதற்கு தேவனால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் எத்தனையோ முறை அதை நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம், அந்த வசனத்தை நம்ம இதயத்துல பதிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி பண்ணாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பல நேரங்கள்ல மறந்து போகும், பல நேரங்கள்ல கேட்கும் போது மறந்துடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏசு நல்லவர். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல். அப்படி அறிந்திருக்கிறவர்களால் மாத்திரமே ஸ்தோத்திரம் நல்லவர்களாக வாழ முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். நாம நிறைய பலி செலுத்தி ஆராதனை செலுத்தி காணிக்க செலுத்தி நம்ம எல்லாம் பல ஸ்தோத்திரம் பல மைல் தூரம் நடந்து போய் ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்ந்து அங்க போய் தேடி ஆலயம் தேடி போய் பல காரியங்களை செய்வதல்ல. ஸ்தோத்திரம் அவர் என்ன விரும்புகிறார்? கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். கர்த்தரை அறியும்படி தேவனை அறிகிற அறிவை ஸ்தோத்திரம் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆகையினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் இன்னார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பேசுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி பேசுவார், எந்த சூழ்நிலையில பேசுவார், எப்படியெல்லாம் பேசுவார் என்று ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேசுவார் பேசுறது புரியவே இல்லையே அப்படின்னா இன்னும் அதற்குள்ளாக நம்ம கடந்து வரல. அல்லேலூயா. இன்னும் அதுக்குள்ளாக நம்ம ஸ்தோத்திரம் உள்ள போகல. அல்லேலூயா. அதே ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசி. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்படி வருவாரா? அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ஏனென்றால் அவருடைய அருணோதயம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம் பூமியில பெய்கிற மழையை போல் அவர் வருவார். பூமியில பாத்தீங்கன்னா சில இடத்துல திடீர்னு மழை அதிகமா பெய்யும். ஒரே ஊர்ல இருக்கு, ஒரு 10 கிலோமீட்டர் அளவுல ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல மழை பெய்யும். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து பார்த்தா மழை இருக்காது. ஸ்தோத்திரம். இப்போ அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பூமியின் மேல் பெய்கிற மழையை போல அவர் தாம் பார்வைக்கு நல்லவர்களாக கருதப்படுகிற அந்த அவ்விடத்துல எல்லாம் மழை பெய்யும். பெரியவங்க பேசும்போது கேட்டிருக்கோம், மழையே பெய்யல அப்படின்னா நல்லவன் எங்க இருக்கான், நல்ல மனிதர்கள் இருந்தா தானே மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். நல்லவனும் இல்லையே, நல்ல மனுஷன் இருந்தா தானே மழை வரும் அப்படின்பாங்க. அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. நமக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள் தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, நல்லவன் இருந்தா தானே மழை பெய்யும், பூமியில எவன் நல்லவன் இருக்கான் அப்படின்னு. அப்ப நல்லவன் தமது பார்வைக்கு நல்லவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்க முன்மாறி பின்மாரியை போல பூமியில மழை எப்படி பெய்கிறதோ அவ்விதமாக அவருடைய புறப்பட்டு அவர் நம்மிடத்துல வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கார். அவர் எப்படி புறப்பட்டு வருவார்?